விழுப்புரம் நகர்பகுதியில் இயங்கக்கூடிய பிரபல தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவி சுனிதா 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 13ஆம் தேதி பள்ளியில் நடைபெற்ற அரையாண்டு தமிழ் பாடத் தேர்வில் மாணவி சுனிதா பிட்டடித்து எழுதியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சுனிதாவின் பெற்றோரை பள்ளிக்கு அழைத்த ஆசிரியர்கள் மாணவியை அவர்கள் முன்பு வைத்து கண்டித்துள்ளனர். இதனால் மனமுடைந்ததாக கூறப்படும் மாணவி 14ஆம் தேதி வியாழக்கிழமை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மாணவியின் உயிரிழப்பால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அன்று மாலை பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் சம்பவ இடத்திற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனையடுத்து தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் உடலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை முடிந்து உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவியின் தற்கொலைக்கு காரணமான ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வோம் என்றும் தெரிவித்தனர். இதற்கிடையே மாணவியின் தந்தை நேதாஜி காணை காவல் நிலையத்தில் தனது மகளை தற்கொலைக்கு தூண்டியதாக சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியர் மீது பரபரப்பு புகார் அளித்திருக்கிறார். இதனிடையே பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுஜாதா உட்பட 7 ஆசிரியர்கள் மீது மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவி தற்கொலை விவகாரத்தில் ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்த சம்பவம் விழுப்புரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.